ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம விஜயும் காவேரியும் வந்து கொடைக்கானல் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன ரோடெல்லாம் இப்படி இருக்குது, ஒரு இதாகவே இல்லையே, ரொம்ப தடக்கு புடக்குன்னுலாம் இருக்குது, எப்படி வாக்கிங் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாஸ் இது என்ன சென்னையா, இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி காவேரி இருக்குது, பாஸ் நான் உங்களுக்கு வேற ஒரு ரூம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ரூமில் வந்து நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, எங்களுக்குமே எங்கள் வீடு ரொம்ப பிடிக்கும், இங்கே இருக்க கிளைமேட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் எல்லாம் அவனால தான், அவன் தான் வந்து இப்படி பண்ணி எங்களை போக வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவன் பண்ண துரோகத்தால் தான் வந்து எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் இருந்தோம், காலையில் வந்து பார்த்தா எங்கள் அப்பா இந்த ரூமில் தான் இறந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவர் பயந்துட்டார் விஜய். என்னது இந்த ரூம்லையா, அப்புறம் எதுக்கு இந்த ரூமை எனக்கு கொடுத்த அப்படின்னு. அப்படிலாம் இல்லை பாஸ், நம்மளெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மளெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது பொண்ணோட ஹஸ்பண்ட்னா அவர் எதாவது பண்ணுவாரா, ஏதாவது பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா தான் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நைஸாக பயமுறுத்துறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து அங்கே தூங்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரிவா நீ வந்து என் பக்கத்தில் படு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து காவேரி என்னமோ சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காங்க. பார்ப்போம் விஜய் தூங்குறாரா இல்லையான்னு.